Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா the second great ninja war. ஆல்ரெடி நம்ம சேனல்ல first great ninja war எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி முடிஞ்சது அப்படின்றத பத்தி பேசியிருப்போம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட தொடர்ச்சியா second great ninja war பத்தி பேச போறோம். யாராச்சும் அந்த first great ninja war வீடியோவை பார்க்கல அப்படினா மறக்காம போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் அது புரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல வரக்கூடிய ஒரு சில ரெஃபரன்ஸ் இங்கேயுமே யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அந்த வீடியோவை பார்த்துட்டு வரது தான் நல்லது. நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாம் ஷினோபி வார பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ஒரு சில ஃபிளாஷ்பேக்ல தான் காமிச்சிருப்பாங்க. சோ அப்படி காமிக்கப்பட்ட காட்சிகளை எடுத்து தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பட் அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன். சோ அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மிக முக்கியமா நருட்டோ சீரிஸை ஃபாலோ பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுமே இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிரேட் நிஞ்சா அவரை பத்தி தெரியாம இருந்தா தெரிஞ்சுப்பாங்க. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரி ஓகே ரைட், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிச்சு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம அதனால ஓவரா பேச வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க மல்டுவை. ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சு பல வருடங்கள் கழித்து தான் இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார்ல உயிரோட இருந்த நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உயிரோட இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார்ல சொன்ன மாதிரியே மெயினான 5 வில்லேஜ் சேர்ந்தவங்க அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸை பயங்கரமா பலப்படுத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார் நடந்தப்பவே ஊருக்குள்ளேயே பல விதமான சண்டைகள் நடந்து மக்கள் எல்லாருமே ஏகப்பட்ட விஷயங்களை இழந்திருப்பாங்க. இதனாலே நிறைய வில்லேஜஸ் சேர்ந்தவங்க இக்கட்டான சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல இருந்து அவங்களால வெளியே வரவும் முடியல. இதனாலே எல்லா வில்லேஜஸ் சேர்ந்தவங்களும் ஆர்மி வைஸாவும் சரி அவங்களுடைய லேண்ட் வைஸாவும் சரி பயங்கரமா விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வில்லேஜுக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே அழிக்கப்படுது. 5 கிரேட் நேஷன்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்னால பாத்தீங்கன்னா எல்லா வில்லேஜுமே இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வார்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு வில்லேஜ் எதுனா நம்ம இடன் லீஃப் வில்லேஜ். லீஃப் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய லெஜெண்டரி சனின்ஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, சுனாடே, ஒரோச்சுமாரு அண்ட் ஜெரையா. இவங்க 3 பேர் தான் லேண்ட் ஆஃப் மவுண்டைனை ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணிருப்பாங்க. இந்த அட்டாக் நடக்க போறது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான அட்டாக் மாதிரி தான் நடத்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட் ஆஃப் மவுண்டைன் இருக்குல்ல, இது ரொம்பவே ஒரு சின்ன வில்லேஜ் தான். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே கில் பண்ணிருப்பாங்க. பட் இந்த அட்டாக்ல இருந்து ஒரே ஒருத்த மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பான், அவன் பேர் தான் கென்னோ. இந்த கென்னோ பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாஸ்டர். இவனுடைய வில்லேஜ் அழிச்சவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்ம லீஃப் வில்லேஜ்லயே பாத்தீங்கன்னா தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு எபிசோட்ல நீங்க அவனை பார்த்திருப்பீங்க. லீஃப் வில்லேஜ் சுத்தியுமே இந்த பாம் ட்ராப் இருக்குல்ல, அதை பக்காவா செட் பண்ணி வச்சிருப்பான். பட் இவனை தவிர அந்த வில்லேஜஸ் சேர்ந்தவங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க கில் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் தேர்ட் சுச்சிகாக மற்றும் தேர்ட் கசகாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய வில்லேஜ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக குறுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்ல அழிச்சிட்டு வருவாங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா அங்கங்க ஏகப்பட்ட சண்டைகள் நடக்கும். இந்த சமயத்துல தான் லீஃப் வில்லேஜ்ல ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஷினோபி உருவெடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் பேரு தான் the white fang of the leaf சாக்குமோ அட்டாக்கே. பேட்டில் ஃபீல்டில் நம்ம சாக்குமோ அட்டாக்கை ஸ்டாப் பண்றதுக்கு அந்த டைம்ல யாருமே கிடையாது. இப்போ எப்படி வேர்ல்டு ஃபுல்லா நம்ம கக்காஷி ஃபேமஸோ அதே மாதிரி சாக்குமோ அட்டாக்கோட காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸா இருந்தவர். The White Fang of the Leaf என்ற நேம் கேட்டாலே நிறைய பேர் பயந்துட்டு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தவர் தான் இவர். இது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல தானே இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வாருமே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ அதனால எல்லா வில்லேஜஸ் அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடத்தை எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா என் இடத்துக்குள்ள நீ எப்போ வரலாம், உங்க இடத்துக்குள்ள நான் வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அடிச்சு ஆரம்பிச்சாங்க. இதுல மிக முக்கியமான 3 பேர் யாருன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லீஃப் வில்லேஜ்ல இருந்து நம்ம இர்சன் சருட்டோபி அண்ட் தேர்ட் கசகாக மற்றும் தேர்ட் சுஜிகாக. இந்த சமயத்துல தான் ஒயிட் ஃபேங் ஆஃப் தி லீஃப் நம்ம சாக்குமோ அட்டாக் இருக்காருல்ல, அவருடைய டீமை கூப்பிட்டுக்கிட்டு சாண்ட் வில்லேஜுக்கு போறாரு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லெஜெண்டரி சனின்ஸ் 3 பேருமே வேற ஒரு வில்லேஜுக்கு போவாங்க. நம்ம இர்சன் சருட்டோபி பாத்தீங்கன்னா அவருடைய டீமை கூப்பிட்டுக்கிட்டு ராக் வில்லேஜுக்கு போவாரு. சாண்ட் வில்லேஜுக்கு போன நம்ம சாக்குமோ அட்டாக் இருக்காருல்ல, அவர் போயிட்டு சும்மா வந்தாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அங்க இருக்கக்கூடிய நம்ம சசோரியோட பேரண்ட்ஸ் 2 பேருமே கில் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இதனால தான் நம்ம சசோரியுமே சின்ன பையனா இருக்கும்போது பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். சண்டைக்கு போன நம்ம அப்பா அம்மா எங்க வரல, இன்னும் ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட கேட்பான். அந்த பாட்டி தான் நம்ம சியோ பாட்டி. சோ சியோ பாட்டி தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சசோரியை பார்த்துப்பாங்க. ஒரு எபிசோட்ல கூட நம்ம கக்காஷி சாண்ட் வில்லேஜுக்கு வந்திருப்பாரு. அப்ப சாண்ட் வில்லேஜ்ல இருக்கிறவங்க நம்ம கக்காஷி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கத்தியை பார்த்தே பயப்படுவாங்க. பிகாஸ் அந்த கத்தி நம்ம கக்காஷியோட அப்பாவான ஒயிட் ஃபேங் ஓடுது. ஸோ சாதாரண ஒரு கத்தியை பார்த்தே பயப்படுறாங்கன்னா அந்த டைம்ல அதாவது இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வார் நடக்கும்போது நம்ம ஒயிட் ஃபேங் ஆஃப் தி லீஃப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நம்ம சாக்குமோ அட்டாக் அவருடைய டீமை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மிஷினுக்கு போவார் இல்லையா. ஸோ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஷினோபிஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் ஃபெயில் ஆகிருப்பாரு. பட் இது தெரியாத ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குமோ அட்டாக் மேலேயே அந்த பழியை தூக்கி போட்டுருவாங்க. ஊர் மக்கள் பிளேம் பண்ணா பரவாயில்ல, பட் இவர் யாரை காப்பாத்தினாரோ அவங்களே பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குமோ அட்டாக்கே பயங்கரமா ஃபீல் பண்ணி ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம லெஜெண்டரி சனின்ஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, ஜெரையா, ஒரோச்சுமாரு அண்ட் சுனாடே. இவங்க 3 பேர் சேர்ந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேவுக்கு ஒரு சின்ன தம்பி இருப்பான். அவனுடைய கழுத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ போட்டுட்டு இருக்க அந்த நெக்லஸ் இருக்கும். அதாவது நம்ம சுனாடே நருட்டோவுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டு விட்டுருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த நெக்லஸ் ஃபர்ஸ்ட் நருட்டோவுக்கு முன்னாடி இந்த தம்பி கிட்ட தான் இருக்கும். பிகாஸ் இவனுக்குமே ஒக்காகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே இந்த நெக்லஸ் அவனுக்கு போட்டு விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய இந்த வாரில்
இவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷினோபியா செயல்பட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரில் அவன் இறந்தும் போயிருப்பான். இவன் சாகிறத நம்ம ஒரோச்சிமாரு பார்த்துருப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரோச்சிமாரு கொஞ்சம் ஈவலா செயல்பட ஆரம்பிச்சான்னு கூட சொல்லலாம். இந்த டெத்துக்கு அப்புறம் நம்ம சுனாடேவுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக காண்டாயிடுவாங்க. பிகாஸ் இந்த 3 months ஸ்குவாட் இருக்காங்கல்ல, அதில் ஒரு மெடிக்கல் நிஞ்சா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அடுத்து வர மீட்டிங்கில் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் நிஞ்சா இருந்திருந்தா தன்னுடைய தம்பியை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றதுக்காகவும் ஃபியூச்சரில் யாருக்கும் இது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் பேசுவாங்க. அண்ட் இதே மீட்டிங்கில் தான் நம்ம சுனாடே அவங்களுடைய லவரான டேனை மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே 2 பேருக்கு செட் ஆகிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடே அவனுடைய தம்பிக்கு ஒரு நெக்லஸை கொடுத்தாங்கல்ல, அந்த நெக்லஸை இப்போ டேனுக்கு போட்டு விடுவாங்க. பட் அந்த நெக்லஸை போட்டதுனாலே என்னன்னு தெரியல, டேனுமே பார்த்தீங்கன்னா அந்த வாரில் இறந்து போயிடுவார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம லெஜெண்டரி செனின்ஸ் இருக்காங்கல்ல, சுனாடே, ஒரோச்சிமாரு அண்ட் ஜிரையா, இவங்க 3 பேர் சேர்ந்து ரெயின் வில்லேஜுக்கு போவாங்க. எதனால இவங்க ரெயின் வில்லேஜுக்கு போறாங்கன்னா, பிகாஸ் ரெயின் வில்லேஜில் தான் ஆன்சோ த சாலமண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருப்பான். இவனை பற்றி தனியாக நம்ம மால்டோபை சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா நடக்குது இல்ல, இந்த வார் நடக்கிற சமயத்தில் இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக இருப்பான். இவனுக்குள்ள ஒரு விதமான பாய்சன் இருக்கும். அந்த பாய்சனை யூஸ் பண்ணி தான் ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாய்சன் இவன் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாஸ்கையும் போட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்லையுமே கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுவான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவன் அந்த காலத்தில் டிஃபீட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஜெரையா, ஒரோச்சிமாரு அண்ட் சுனாடே இவங்க கூட வந்த ஷினோபிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அவன் கில் பண்ணியிருப்பான். லீஃப் வில்லேஜிலிருந்து ரெயின் வில்லேஜுக்கு போன ஷினோபிஸ்ல கடைசியாக இவங்க 3 பேர் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஆன்சோ இவங்க 3 பேரோட பவர்ஸ் அண்ட் தைரியத்தையும் பாராட்டி இவங்களுக்கு லெஜெண்டரி செனின்ஸ் என்ற நேமையை வைப்பான். ஸோ ஆன்சோ அந்த நேமை வச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க 3 பேரும் உலக அளவில் அந்த லெஜெண்டரி செனின்ஸ் என்று போற்றப்பட்டார்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட் நடந்ததுல எல்லாருமே டயர்டா இருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சோ இவங்க கூட சண்டை போட மாட்டான். ஸோ அதனால இவங்க 3 பேருமே ரிட்டன் உயிரோட லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது தான் இவங்க 3 பேரும் வழியில் யாரை பார்க்குறாங்கன்னா, கொனன், எகிகோ மற்றும் நாகோட்டோ உசுமாக்கி இவங்க 3 பேரையும் மீட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வரப்ப பயங்கரமா அடி வாங்கினதுல மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அது நம்ம நாகோட்டோ உசுமாக்கி தான். இந்த வாரப்போ நம்ம நாகோட்டோ உசுமாக்கி அவனுடைய கண் முன்னாடியே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சாகிறத பார்த்துருப்பான். அதன் பிறகு அவனுக்கு தங்க வீடு, சாப்பிட்ட சாப்பாடு எதுவுமே இருக்காது இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் வீட்டு கதவு தட்டி சாப்பாடு இருக்கான்னு கேட்பான். ஒரு சிலர்லாம் சாப்பாடு இருந்துகிட்டே கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொனன் நாகோட்டோவை மீட் பண்ணுறோம். அதன் பிறகு கொனன், எகிகோ மற்றும் நாகோட்டோ இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரும் பவர்ஃபுல்லாக மாற நினைக்கிறாங்க. பவர்ஃபுல்லாக மாறி எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பவர்ஃபுல்லாக மாறணும்னா அதுக்கு பெஸ்ட்டான ட்ரைனர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 3 பேருமே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அதாவது நம்ம லெஜெண்டரி செனின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேருமே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரி நம்ம ஜெரையாவுமே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாற்றிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி செனின்ஸ் 3 பேருமே வேற வேற பாதையை நோக்கி போவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெரையா, யாகிகோ, கொனன் மற்றும் நாகோட்டோ உசுமாக்கி இவங்க 3 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்க வந்திருப்பாரு இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம சுனாடே இருக்காங்கல்ல, அவங்க லீஃப் வில்லேஜுக்கு போகும்போது டேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற நியூஸ் நம்ம சுனாடேவுக்கு வந்திருக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சுனாடே என்னடா அந்த நெக்லஸை போறவங்க எல்லாருமே தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா வெக்ஸ் ஆகி தான் அந்த லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரோச்சிமாரும் அந்த வாரப்ப பல விதமான சாவுகளை பார்ப்பார் பார்த்தீங்களா, ஸோ அதனால நம்ம எப்போ சாவாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ரிசர்ச் செய்ய போயிடுவாரு. ஸோ இப்படி பல பேரோட வாழ்க்கையை மாத்தின ஒரு ஃபைட்டாக தான் இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வார் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வாரில் நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டையில் வின் பண்ணி அந்த வார்லையுமே வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம ஜெரையா, நாகோட்டோ, கொனன் மற்றும் யாகிகோ இவங்க 3 பேருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாரு இல்லையா, அப்படி ட்ரைனிங் கொடுத்ததுல அவங்க 3 பேருமே பயங்கர பவர்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. நம்ம ஜெரையாவுமே பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் வந்துருவாரு. அதன் பிறகு தான் இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து அக்கட்சுகி அப்படின்ற ஒரு டீம் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேருக்கு நன்மைகளை செய்து நின்றாங்க. இதை பார்த்து காண்டான நம்ம ஆன்சோ த சாலமண்டர் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே போட்டு தலை பிளான் பண்ணுவான். பிகாஸ் இவங்க 3 பேருக்கு முன்னாடி நம்ம ஆன்சோ தானே ரெயின் வில்லேஜில் பெரிய ஆளு, பட் அந்த பொசிஷனை இப்போ இவங்க 3 பேர் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் ஆன்சோக்கு வரதுக்கான காரணம் யார் தெரியுமா கைஸ், நம்ம எல்லாருமே அன்போடு கேகே என்று அழைக்கப்படும் டான்சோ தான். நம்ம கேகே ஆன்சோவோட மண்டையை கழுவி இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை வர வச்சிருவோம். அந்த சண்டையில் தான் நம்ம யாகிக்கு இறந்து போயிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாகோட்டோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். இதுவும் பத்தாதுன்னு சொல்லி சில நாட்கள் கழித்து 6 path of pain இருக்குல்ல, அதை உருவாக்குவான். இதை உருவாக்குன கையோட நம்ம ஆன்சோ த சாலமண்டர் இருக்கான்ல, அவனை கண்டுபிடிச்சி கதற கொள்ளுவான். இந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். சப்போஸ் யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் அந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வாருக்கு அப்புறமா தான் நடக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளோல வந்துடுச்சுன்றதுனால அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ ஓவராலாக இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வாரில் நம்ம லீஃப் வில்லேஜஸ் சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லேஜை டிஃபீட் பண்ணி இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வாரில் வின் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வாரில் நடந்த மாதிரி ஒக்காகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரப்ப பெருசாக சாக மாட்டாங்க. பட் ஃபைனலாக இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வாரில் ஜெயிச்சது நம்ம லீஃப் வில்லேஜ் தான். இந்த வாரம் முடிஞ்சு பல வருடங்கள் கழித்து தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகும். அந்த வாரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யாகேஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, ரைட் கைஸ். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விரைவில் நன்றி.